Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.3ல 4th question பார்க்க போறோம். question என்னன்னா determine k and solve the equation 2x cube minus 6x square plus 3x plus k equal to 0 if one of its roots is twice the sum of the other two roots. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் என்ன 2x cube minus 6x square plus 3x plus k equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கேயோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வும் பண்ணணும். இப்போ ரூட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரூட்ஸில் ஒரு ரூட் வந்து ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் பவர் 3ன்றதுனால டோட்டலாக 3 ரூட்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா, இன்னொன்று ரூட் வந்து பீட்டானா, இப்போ மீதி இருக்கிற ரூட் வந்து என்னென்னா ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ். அதாவது இதோட சம், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ட்வைஸ், அப்போ 2 into alpha plus beta. ஸோ இதான் வந்து இன்னொன்று ரூட். ஸோ 3 ரூட்ஸ் வந்து நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போது இதை சால்வ் பண்ணலாம். இப்போது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன, அதாவது a equal to 2, b equal to -6, c equal to 3, அதே மாதிரி d equal to k. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், மைனஸ் b by a. ஸோ இங்கே ரூட்ஸில் ஆட் பண்ணலாம், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ், இங்கே பியோட வேல்யூ என்ன -6 பை ஏயோட வேல்யூ என்ன 2. அப்போ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், 6/2 என்ன 3. ஸோ இங்கே 3 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ இது மூலமாக பீட்டாவை நம்ம என்ன சொல்லலாம், பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா. ஏன்னா இந்த ஆல்ஃபா இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வரும். இப்போ ரூட்ஸில் ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நம்ம 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 2 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ என்ன வரும், ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 into ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகும். அப்போது 2 into 1 அதாவது 2 தான். ஸோ ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2. ஸோ ஒரு ரூட் வந்து நம்ம 2 அப்படி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன, 2x cube மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 2 into x வந்து இங்கே 2, அப்போ 2 cube மைனஸ் 6 into 2 ஸ்கொயர் plus 3 into 2 plus k equal to 0. 2 cube என்ன 8, 8 into 2 என்ன 16 minus 2 square என்ன 4, 4 into 6 என்ன 24 plus 3 into 2 என்ன 6 plus k equal to 0. 16 plus 6 என்ன 22, 22 minus 24 என்ன வரும் minus 2. அப்போ minus 2 plus k equal to 0னா அப்போ k ஓட வேல்யூ என்ன 2. இப்போ நம்ம கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும், 2x cube மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ ரூட்ஸ் வந்து என்ன, ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஸோ மைனஸ் இங்கே டியோட வேல்யூ என்ன 2 பை ஏயோட வேல்யூ என்ன 2. அப்போ 2/2 என்ன 1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்போ என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ 2 ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து என்ன 2 ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா என்ன வரும், 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா பாசிட்டிவ். அப்போ 2 ஆல்ஃபா ஸ்கொயர் 2 ஆல்ஃபா அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ, ஏயோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ என்ன minus 2, சியோட வேல்யூ என்ன -1. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மைனஸ் பியோட வேல்யூ என்ன -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் என்ன 4 மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 2 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன -1 பை 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 2.
அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ என்ன வரும் பாசிட்டிவ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 4 இன்ட்டு 2 இன்ட்டு மைனஸ் 1 என்ன வரும் ப்ளஸ் 8 பை 2 இன்ட்டு 2 என்ன 4 அப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 8 என்ன 12 by 4 இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இது நம்ம எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாமா ரூட் 4 வந்து என்ன 2 அப்போ 2 இன்ட்டு ரூட் 3 அப்போ நீங்கள் என்ன வருங்க 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 by 4 ஸோ நியூமரேட்டர் இதில் வந்து நம்ம 2 அதாவது காமன் எடுத்தோன்னா மீதி என்ன வரும் 1 ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு வரும் ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 4 இப்போ இங்கே கேன்சல் பண்ணும்போது இங்கே டினாமினேட்டரில் 2 அப்படின்னு வரும் ஸோ இப்போ ரூட்ஸ் என்ன 1 plus root 3 by 2 அதே மாதிரி 1 minus root 3 by 2 இப்போ ரூட்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா அதுக்கப்புறம் 2 இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ரெண்டு கேஸ் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ 1 plus root 3 by 2 அப்படி இருந்துச்சுன்னா இப்போ மீதி ரூட்ஸ் என்ன வரும் அதாவது 1 மைனஸ் ஆல்ஃபானா அப்போது 1 மைனஸ் 1 ப்ளஸ் root 3 by 2 அப்படின்னு வரும் அப்போ டினாமினேட்டர் இங்கே 2 வரும் இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 இங்கே மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3 அப்போ 2 மைனஸ் 1 என்ன 1 அப்போ 1 மைனஸ் ரூட் 3 by 2 அடுத்த ரூட் என்ன 2 இப்போது அடுத்த கேஸ் அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1 மைனஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு இருக்குது அப்போது 1 மைனஸ் ஆல்ஃபா என்ன வரும் 1 மைனஸ் ரூட் 3 by 2 இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டரில் 2 நியூமரேட்டர் இங்கே என்ன வரும் 2 அடுத்து மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3 அப்போ என்ன வரும் 2 மைனஸ் 1 என்ன 1 அப்போது 1 ப்ளஸ் ரூட் 3 by 2 இன்னொன்று ரூட் என்ன 2 ஸோ வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு அதாவது 1 ப்ளஸ் ரூட் 3 by 2 1 மைனஸ் ரூட் 3 by 2 and 2 ஸோ இதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஸோ இதான் வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர்